அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் அம்மா சசிரேகா சுந்தர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய மாதுளம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம், கனிஞ்ச வாழைப்பழம் பார்த்திங்கன்னா 1, 1 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, ஒரு 10-12 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 150 அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தம் இதை பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் அளவுக்கு தாராளமாக குடிக்கலாம். இதை காலையில் எல்லாம் வெளியில் கிளம்பும் போது டிஃபன் கூட சாப்பிடாத எல்லோரும் வேலைக்கு போவாங்க பார்த்தீங்கன்னாக்கா. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னாக்கா ஒரு 4 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு பசியே எடுக்காது. வயிற்றில் புண்ணு இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம். அல்சருக்கெலாம் ரொம்ப குணப்படுத்தக்கூடிய ஹெல்த்தி ட்ரிங்க் தான் இது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வந்துட்டாக்கா ரெடி ஆகிடும். 5 நிமிஷம் கூட ஆகாது பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணுறது. 2 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணாக்கா 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனாக்கா நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட 1 டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் கூட சாப்பிட்றவங்களா இருந்தாக்கா. விரத நாளில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இதை சாப்பிட்டுட்டு அவங்க வேலை செஞ்சால் ரொம்ப தெம்பாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பாலை ஆட் பண்ணிவிட வேண்டியது தான். ஆட் பண்ணி எடுத்து வந்துடுறேன். நான் நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இது கூட பாலையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸுக்கு மாற்ற வேண்டியது தான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வந்துட்டு ஒரு 2 பேர் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னா. நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து வீட்டில் செய்கிற சமையலுக்கு தான் சேர்ப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நட்ஸ் சேர்க்கறதால சத்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பழம் சேர்த்தாலும் சரி, அது கூட நட்ஸும் நம்ம சேர்த்து செய்கிறதால நமக்கு பார்த்திங்கன்னா சத்து கூடுதலாக கிடைக்கும். எல்லோரும் சாப்பிட்லாம். சுகர் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க, அவ்வளோதான். இதில் சுகர்லாம் சேர்க்காம சாப்பிட்லாம். மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்து பார்த்தீங்கன்னாக்கா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அன்னைஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.